தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றிய திமுக ஆதிதிராவிடர் நல அணி சார்பில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அகரமாங்குடியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் தலைமை வகித்தார். மாவட்ட அமைப்பாளர் கோபிநாத் அனைவரையும் வரவேற்று பேசினார். மாவட்ட துணை அமைப்பாளர்கள் செல்வராஜ், மணிமாறன், சுப்பிரமணியன், முருகமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி கலந்து திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றி பேசினார். கூட்டத்தில் மாவட்ட பிரதிநிதிகள் ராஜேந்திரன், ராமநாதன், கணேசன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் வடக்குமாங்குடி கலைச்செல்வி, கனகராஜன், திருவையாத்துக்குடி வெண்ணிலா, தர்மராஜன், களஞ்சேரி கண்ணன், கோவட்டக்குடி கருப்பையன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் ஒன்றிய அமைப்பாளர் சுகுமாரன் நன்றி கூறினார். வருகின்ற காலத்தில் தளபதியின் கருத்தையும் உதயநிதி அவர்களின் கருத்தையும் வலுப்படுத்த 230 வெல்லுவோம் என்று கூறி தந்தை நன்றி வணக்கம். வருங்கால தலைமுறையின் வரலாற்று நாயகன் ரத்த தடாகத்தில் பூத்த சிறப்பு மலர் எங்கள் குருஜிவரன் நாயகன் இருப்பதை போல ஒன்றிணைவோமாக என்று சொல்லி அங்க போன் நம்பரை கொடுத்து ஜனங்களுக்கு ஒரு பொண்ணை வைக்கிற இடத்துல ஒரு பூவை வைக்கிற மாதிரி அரிசி கொடுத்தோம், மளிகை ஜாமான் கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம். மிகவும் பாதிக்கப்பட்ட இடத்துல சாப்பாடை கூட செஞ்சு போட்டோம். கொரோனா என்கிற தொற்று நோய் வந்த காலத்திலே இங்க இருக்கிற எங்கள் ஒன்றிய செயலாளர் உட்பட, நான் உட்பட, பேரூர் செயலாளர் உட்பட நாங்கள் எல்லாம் உயிரை பணையம் வைத்து உங்களுக்கு சேவை செய்தோமா இல்லையா? உரிமை பயணம் இதுவரைக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் மகளிருக்கு அந்த உரிமை பயணம் என்று அறிவித்து எத்தனை முறை பயணம் பண்ணிருக்காங்க தெரியுமா? தாய்மார்கள் 720 கோடி முறை. எத்தனை முறை? 720 கோடி தடவை பயணம் பண்ணிருக்காங்க. தப்பெல்லாம் தாய்மார்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் மகளிருக்கு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும், மகளிர் சுய உதவிக்கு குழு கடன்களை கொடுத்தாலும் எங்களை பார்க்கிற தாய்மார்கள்லாம் பார்த்து எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க.